ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேக் நெக் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்லீவ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து பார்டர் வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்டரை விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்லீவோட எஜ் லைனில் வந்து நம்ம ஜரி போட்டுக்கிட்டுருக்கோம். நம்ம வழக்கம் போல் 4 லைன் ஜரி வந்து நம்ம போட்டுக்கரலாம். பாருங்கள், 4 லைன் ஜரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டு வந்து நம்ம கொடுத்துக்கரலாம். சாரீ கலரான சில்க் த்ரெட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷினில் அடிபடாமல் இருக்கும். சில்க் த்ரெட்டு 2 லைன் கொடுத்து நம்ம மடக்கு தையல் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஸ்லீவ் வந்து கெட்டியாக கிடச்சிரும். எஜ் லைன் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து சில்க் த்ரெட் வந்து 2 லைன் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு மார்க் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். சாரீ கலரான க்ரீன் கலர் வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். இந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி நம்ம பூ ஷேப்புக்கு திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். ராமக்கல் வந்து சின்ன சைஸு. இப்போ நம்ம க்ளூ வைக்கும்போதே நம்ம ஒரு பூ ஷேப்புக்கு நம்ம இப்போ வச்சிடுறோம். ஒரு பாசி வைக்கிற அளவு மட்டும் கேப் விட்டு கல் ஒட்டுறதுக்கு கேப் விட்டு வந்து நம்ம ஒட்டுறோம். ஸ்டோன் ஒட்டும்போது ஸ்டோனோட எட்ஜ் பாயிண்ட் வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டுவோம். இப்போ பாருங்கள், ஸ்டோனோட எட்ஜ் வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு பாசி அளவு கேப் விட்டு வந்து நம்ம ஒட்டுறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம 2 ஸ்டோனுக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றியும் நம்ம பாசி வைக்கணும், இந்த ராமக்கல்லை சுற்றியும் நம்ம பாசி வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு 2 பாசி வைக்கிற அளவு மட்டும்தான் நடுவில் கேப் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டினதே ஒரு பூ ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டரை சுற்றி சென்டருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் 1 இன்ச்சு கேப்லையும் அந்த பக்கம் 1 இன்ச்சு கேப்லையும் நம்ம ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டே ஒரு 2-3 கொடி போடுற அளவுக்கு கேப் விட்டே இன்னும் 2 கல் வந்து நம்ம ஒட்டுறோம் 2 பக்கமும். இதுவே நம்மளுக்கு ஸ்லீவுக்கு சரியாக போகும். 10 இன்ச்சு ஸ்லீவ் தான் இது. ஸோ நம்மளுக்கு 4 பூவே நம்மளுக்கு ஸ்லீவை வந்து ஃபுல்லாக்கிரும். நம்ம இடையில வந்து நம்ம இந்த மாதிரி சுழி இலை இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம ஹேண்ட் ட்ராயிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். லீஃப்லாம் நீங்கள் ஒரே ஷேப்புக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆசு மாதிரி அட்டையை வெட்டி கூட நீங்கள் லீஃப் வரைஞ்சிக்கலாம். கொடி மட்டும் கூட நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த இடத்துக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இது வெரி சிம்பிள் டிசைனுங்க. பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், சுழியெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நெக்கோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு வந்து ஒரு ஆஸ் மாதிரி அட்டையை வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம வி ஷேப்புக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், நெக்கோட சென்டர் பாயிண்டில் வி மாதிரி நம்ம லைன் வந்து இந்த அட்டை ஆஸ் வெட்டி நம்ம போடுறோம். இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு லைன் வந்து ஒரே அளவாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கேல் வச்சு போட்டோம்னா கூட குறைய நம்ம போட்டுருவோம். ஸோ நம்மளுக்கு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி அளந்து நம்ம இதில் ஆஸில் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கேப்பு கரெக்டாகவும் இருக்கும். லைனும் ஒன்று போல் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம விவியாக கொடுக்குறோம். இது வந்து ஸ்லீவ் மாடல் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைன் போடும்போது பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த டிசைன்லாம். இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு டைமும் ரொம்ப இழுக்காது, சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட முடியும். இப்போ பென்சில் மார்க்கு சரியாக தெரியலையே, நான் டிசியில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஃபுல்லாக வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக அந்த லைனை வரைஞ்சிட்டோம். இப்போ பென்சில் மார்க் தெரியாதனால நான் அதுக்கு மேலேயே டிசியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி சென்டரில் விவியாக நம்ம மார்க் பண்ணி போக போக நம்மளுக்கு சென்ட்ரு ஃபுல்லாக வி மாதிரி கிடைக்கும். டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஸ்லீவ் வந்து நம்ம ஃபுல்லாகவும் ஃபுல் லுக்கும் நம்மளுக்கு கிடச்சிரும், ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸ்லீவோட எட்ஜ் வரைக்கும் எண்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலேயே நம்ம டிசியை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். டிசி வச்சு நம்ம போட்ட பிறகு லைன் வந்து சென்டர்லேருந்து விவியாக போகுது. இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம ஃபுல் ஸ்லீவும் நம்ம வரைஞ்சிட்டோம். இனி நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் இதுதான். இதுக்கு பிறகு நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த ஸ்டோன் சுற்றி நம்ம இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ஃபுல்லாக பீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த ரவுண்டு ஸ்டோனை ஒட்டியே நம்ம அந்த ராமக்கல்லுக்கும் நம்ம பீட்ஸை வந்து நம்ம கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ராமக்கல்லோட எஜ்ஜும் அந்த ரவுண்டு ஸ்டோனோட எஜ்ஜும் ஒட்டுற மாதிரி நம்ம கொண்டு வர்றோம். அந்த ரவுண்டு ஸ்டோனோட பீட்ஸோட போய் ஒட்டுற மாதிரி நம்ம கொண்டு வர்றோம். இப்படி நம்ம வைக்கும்போது இது ஒரு ஃப்ளவர் ஃபார்முக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம சுற்றி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து பார்டரோட ஒர்க் பண்ணுறத விட பார்டரை ஒதுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணுறது வந்து நமக்கு நல்ல லுக்காகவும் தெரியும், அழகாகவும் தெரியும். நம்ம எந்த சேரீக்குனாலும் நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த சுழிக்கு வந்து பீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டோனு ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சாச்சு. சுழி போட்டிருக்கோம் இல்லையா, கொம்பு மாதிரி, அதுக்கு நம்ம பீட்ஸ் வைக்கிறோம்.
லீவ் ஃபுல்லாக நம்ம ஜரியில் போட்டுக்கலாம். அந்த சுழிக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். சிம்பிள் ஒர்க்கு தானே. ஸோ லீஃபுக்கு வந்து நம்ம ஜரி போட்டுக்கலாம். கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா லீஃபுக்கும் நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். லீஃபும் இன்னும் நல்லா நெருக்கமாகவும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி நெருக்கமாக போடும்போது இன்னும் நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ப்ளவுஸை நம்ம வந்து கிராண்ட் ஆக்கலாம். இது சிம்பிள் ப்ளவுஸ் தாங்கிறதுனால நான் அந்த சுழிக்கு மட்டும் பீட்ஸ் வச்சுட்டு லீஃபை வந்து நான் ஜரியில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சுழியெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு அவுட்லைன் ஜரி கொடுக்கும்போதே நம்ம அந்த லீஃபையும் சேர்த்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அப்படியே நம்ம சுழிக்கும் அவுட்லைன் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, லீஃபுக்கும் அந்த சுழிக்கும் எல்லா பக்கமும் நம்ம ஜரி போட்டுக்கலாம். ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணி போடும்போது நம்மளோட ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வேணாலும் அந்த டிசைனை வந்து நம்ம மாற்றலாம். நம்மளுக்கு ஆரி போட போட நம்மளுக்கே தோணும், இந்த மாதிரி டிசைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம், இந்த இடத்துக்கு நம்ம இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் ட்ராயிங் வரைஞ்சே நம்ம போடலாம். இப்போ நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை வந்து சுழிக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கொடிக்கும் லீஃபுக்கும் நம்ம ஜரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப் ஃபுல்லாக நம்ம செயினில் ஃபில்லிங் பண்ணிடுவோம். சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஃபில்லிங்கில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் லாங் அண்ட் ஸ்டிச் வந்து போடுறோம். ஃபெதர் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டு அந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறோம். பேக் நெக்கில் வந்து லோடு கொடுத்தோம். ஸ்லீவுக்கு வந்து லோடு கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஃபெதர் ஸ்டிச் மாதிரி கொடுத்து லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுவும் நம்மளுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது, நல்லா அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா லீஃபுக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபெதர் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்து அதுக்கு பிறகு ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு ஃபெதர் ஸ்டிச் வந்துடும். நம்ம ஆரி கிளாஸில் வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் வீடியோஸில் போய் பார்த்தா தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்காண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி பிகினர்ஸ்க்கும் தனியாக போட்டிருக்கேன், ஆரி கிளாஸும் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு வீடியோஸ் வந்து தெரியும். நீங்கள் ஸ்டிச்செல்லாம் தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா லீஃபும் நம்ம போட்டு விட்டாச்சு. ஸ்லீவில் எட்ஜ் ஒர்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அந்த லைனை பார்ப்போம். இப்போ லைனில் சாரீ கலரான சில்க் த்ரெட்டை வந்து ஒரு 4 mm பீட்ஸ் கொடுத்து நம்ம லைன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அந்த வி ஷேப்புக்கே நம்ம கொண்டு போயிடலாம். ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு கேப் விட்டு நான் அந்த பீட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைன் ஃபுல்லாக நம்ம 4 mm பீட்ஸ் வச்சு நம்ம லைன் போடுறோம். இந்த மாதிரி லைன் போடும்போது நம்மளுக்கு ஸ்லீவு இந்த மாதிரி டிசைன்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் ஃபினிஷ் ஆயிரும், சீக்கிரம் முடிச்சிடலாம்.
இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் பிகினர்ஸ் வந்து நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். நம்ம சிம்பிளாகவும் போட்டு கிராண்ட் லுக்லேயும் நம்ம காட்டிடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் லைன் போயாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து அந்த 2 4M பீட்ஸுக்கும் நடுவில் பீட்ஸ் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது இடைவெளி அதிகமாக தெரியாது. இப்படி 2க்கும் நடுவில் வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அந்த பக்கமும் நடுவில் வச்சோம். அதே மாதிரியே இந்த சைடும் நடுவில் வந்து பீட்ஸ் வைக்கிறோம். இந்த ஸ்லீவ் பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணியும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிராண்ட் லுக்கோடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 4M பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கேப் தெரிஞ்சதுனால நான் முன்னாடியும் பின்னாடியும் சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் வச்சு தான் நான் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோர்க்கும் போதே ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 4M பீட்ஸு, சுகர் பீட்ஸ் வந்து நம்ம சேர்த்து கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4M பீட்ஸ் வச்சு பார்த்தேன். ரொம்ப இடைவெளி அதிகமாகவும் அலசலாகவும் தெரிஞ்சதுனால சுகர் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். சிம்பிளாக வேணுனாலும் ஒரு 4M பீட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் எஜ்ஜில் நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இருக்கிற கேப்பில் வந்து நம்ம காப்பர் ஸ்டோன் ஒட்டுறோம். காப்பர் ஸ்டோன் ஒட்டும் போது நம்மளுக்கு பார்க்க நல்லா லுக் வந்து அழகாக தெரியும். கேப் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி நம்ம ஜரி போட்டாச்சு. இப்போ ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ ஸ்லீவோட எட்ஜு வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அதுக்கு மேலே 5 இன்ச் ஸ்லீவ் தான் நம்ம லைன் போட்டிருக்கோம். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பார்டரை ஒதுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த சேரீக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். பிங்க் சேரீனாலும் சரி, க்ரீன் சேரீனாலும் சரி, இல்லை கான்ட்ராஸ்ட் சேரீனாலும் சரி, நம்ம அதுக்கு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு இடையில வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஓவல் ஷேப் ஸ்டோன் வந்து நான் வி ஷேப்புக்கு இலை மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா கை கொஞ்சம் கிராண்டாக தெரியும் இல்லையா, அதனால் ஸ்லீவை கிராண்டாக காட்டுறதுக்காண்டி ஓவல் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஸ்லீவ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸே நல்லா கிராண்டாக வந்திருக்கு. ஆனால் ஒர்க்கு வந்து சிம்பிளான ஒர்க்கு தான். பார்க்க பாருங்கள், நல்லா கிராண்ட் லுக்கோடு கிடச்சிருக்கு. பேக் நெக் வந்து ஸ்லீவும் பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டவும் நல்லா ஃபுல் ஒர்க்கும் நமக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.